வாழ்க வளமுடன். நம்மளை நாமே புரிஞ்சுக்கிறது சுலபமானதா அல்லது கஷ்டமானதா? சுலபமானது அப்படின்னா நம்மளால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்கக்கூடாது, அப்படி இருக்கா? சரி. கஷ்டமானது அப்படின்னா என்னென்ன காரணங்கள்னால நம்மளை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதுக்குண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷ நேரம் நினச்சி பார்க்கலாம். எத்தனை வருஷ காலமாக நாம் நம்மளோட இணைஞ்சிருக்கோம், நம்மளுடைய உடலோடையும் உயிரோடையும் மனசோடையும். ஆனால் நம்மளை பொறுத்து முழுமையாக நாம் உணர்ந்திருக்கோமா அப்படின்னா இல்லை. நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசு எப்பயுமே வெளியிலே இருக்குது, சமுதாயத்தை நோக்கியே இருக்குது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன என்னை பொறுத்து சொல்லுவாங்க அப்படின்னு அதிலேயே நாம் சிக்குண்டு போயிருக்கோம். இந்த சமுதாயம் நமக்கு ஒரு முகமூடியை கட்டாயப்படுத்துது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த முகமூடியை நீக்கிக்கொள்வது தான் நம்மளுடைய உள்முக பயணம். ஆனால் அதுவுமே சாதாரண விஷயம் இல்லை. நம்மளை பார்த்தே நாம் பயப்படுறோம். எங்கே நம்மளுடைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் கஷ்டம், மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் கஷ்டம் அப்படின்ற பயம். நம்மளை நாமே புரிய முடியாததுக்கு ஒரு 3 காரணம் நம்மளை மறைக்குது. செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அல்லது எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிசன், இமோஷனல் சப்ரெஷன். எதிர்பார்ப்பு. நாம் ஒரு டைப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கு சமுதாயம் விட மாட்டேங்குது. அல்லது சமுதாயம் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுவும் சரி வர மாட்டேங்குது. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது கம்பேரிசன். எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் ஏதோ ஒன்றோட நம்மளை நாமே கம்பேர் பண்ணுறோம். அப்போ உண்மையான நம்முடைய தன்மை என்ன அப்படிங்கிறதே நம்ம மறந்து போய்டுறோம். அடுத்தது இமோஷனல் சப்ரெஷன், உணர்ச்சி ஒடுக்கம். வலியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அப்படியே வந்தாலும் நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம மறைச்சி வச்சுக்கிறோம், அந்த வழியிலேயே நம்ம தொலைஞ்சு போய்ட்றோம். சரி, நம்மளை நாமே புரிஞ்சுக்க ஒரு 3 எளிமையான வழிமுறைகள். முதல்ல ஜேர்னலிங். நம்மளை பொறுத்து நாமளே எழுதணும். இன்றைக்கி நாள் எனக்கு இனிமையானதாக இருந்துச்சா, அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் சிரமம் வந்துச்சா, அப்படி வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம காரணத்தை எழுதணும். அப்படி நம்ம எழுத நம்மளை நாமே வெளிப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு சத்தமில்லாத ஒரு நல்ல ஒரு வழியை கொடுக்கும். ரெண்டாவதாக தியானம். அமைதியாக உட்காரும் பொழுது நம்ம அதை யோசிக்கும் பொழுது அதுக்கு சரியான பதில் நமக்கு உள்ளுணர்வாக கிடைக்கும். மூணாவது செல்ஃப் என்கொயரி. நான் யார் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். பதிலை தேடி ஓடாமல் அந்த கேள்வியோட மட்டுமே நம்ம இருக்கும் பொழுது ஒரு விதமான அமைதியான சூழல் ஏற்படும். அங்கே பதில் வராது, ஆனால் ஒரு அமைதியான சூழல் ஏற்படும். அந்த அமைதி தான் நான் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். நம்மை நாமே புரிந்து கொள்வது என்பது ஒரு முடிவில்லாத பயணம். ஒவ்வொரு நாளும் அந்த அணுகுமுறையை நம்ம அன்போடு அணுகினால் நம்மை நாமே எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையான அறிவு உன்னை நீ அறிந்து கொள்வதில் ஆரம்பிக்கிறது. உங்கள் உள்முக பயணத்தை தொடருங்கள், இன்றே இப்போதே. நன்றி.